ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், ஆழ்வார்கள், இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஆழ்வார்கள்லாம் கோவிலோடவும் மக்களோடவும் சேர்ந்து வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள். சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க, அவங்க தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்க மக்களோடவும் தெய்வத்தோடவும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள்மா. விஞ்ஞான கலர், விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர் என்னன்னு சற்று விளக்குங்க. பிரளய கால கலர்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம். விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம். அப்புறம் சகலர் சகல காலம்னா எல்லாரும் உலகத்தில் வாழற காலமா. ராமாயணம், மகாபாரதம், சரி, இதெல்லாம் உண்மையிலே நடந்ததா? இதை எப்படி நம்புறதுன்னு பக்தர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எந்த கடவுள் இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்குது? எங்க பார்த்தாங்க? நம்ம மனசுல நினைக்கிறது. இதுதான் இப்போ ராமாயணம் அப்படின்றது நடந்த கதை, மகாபாரதம் நடந்த கதை. இப்போ மகாபாரதம் நடக்கல வச்சுக்கலாம். மத்திய சர்க்கார் இருக்குது, இப்போ பிஜேபி சர்க்கார். பிஜேபி சர்க்காரில் விருதுகள் கொடுக்குறாங்க. என்ன விருது கொடுக்குறாங்க? அர்ச்சனா விருது, துரோணர் விருது, பீஷ்மா விருது, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லாதவங்க பேர் அங்கேயா வச்சுக்கணும்? ஏமா வச்சுக்கணும்? அப்போ இருந்தாங்க, இருந்தவங்க பேர் தான் வச்சுக்க முடியும், இல்லாதவங்க பேர்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ முதல்ல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் விருது வச்சுக்கலாம். இந்திரா காந்தி விருது வச்சுக்கலாம், வைக்கலையா? எந்த ஒரு விஷயமும், ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கதை படிக்கிறீங்க, அந்த கதையை நேரடியாக இவர் இங்கே இருந்தாருங்க, இவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டாருங்க, இவர் இங்கே செத்து போயிட்டாருங்கன்னா எவனும் வாங்கி படிக்க மாட்டான். படிப்பானா? படிக்க மாட்டான். அதை மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிப்பான். மகாபாரதம்ன்றது பாதி நடந்தது, பாதி மிகைப்படுத்தப்பட்டது. சின்ன கதையை பெரிய கதையாக்கிட்டாங்க. சின்ன கதை இல்லை, அது பெரிய கதை, அது பல ஆயிரம் கதை. அதில் ஒரு கதையிலேயே பல ஆயிரம் கதை. மகாபாரதம் மாதிரி உலகத்தில் ஒரு கதை கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடந்த அரசியலே மகாபாரதம் தான். மகாபாரதத்தில் என்னென்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்தது. அடுத்தவன் மனைவியை கொள்ளடிக்கிறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளடிக்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காதது, இது எல்லா அரசியலுமே மகாபாரத அரசியல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, உலகம் ஃபுல்லா நடந்துக்கிட்டு. அதனால மகாபாரதம் பொய்னா அவன் மனசே பொய், நம்பணும். நீ எதையுமே இப்ப முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தாரு, எப்படி நான் பார்க்கலையே, பொய் தான் அது. நான் பார்த்ததான் மெய்னா எதுவுமே மெய்யா இருக்காது, எல்லாம் பொய்யா போடும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. கண்ணகி இருந்தாங்க, மதுரையை எரிச்சாங்க, அது எப்படி ஒரு பொம்பளை போய் மதுரை எரிக்க முடியும்? பொய் தானே அது, சொல்லுமா? இல்ல, உண்மையான வரலாறு. உண்மைன்னு எப்படி சொல்ற? நான் பார்க்கலையே மாட்ட. நம்பிக்கை, எல்லாம் நம்பிக்கையில தான். வாழ்க்கையே நம்பிக்கை. நாளைக்கு நான் வாழ்வேன்றதுனால 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், நாளைக்கு நான் செத்து போட இருக்க மாட்டேன்னா 200 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன். அதனால எல்லாமே நம்பணும், நம்பினால்தான் உண்மை, நம்பலைன்னா நம்பிக்கையே இல்லை. ஒரு கனவு இருக்கிறான், பொண்டாட்டி என் பொண்டாட்டி நல்ல ஒத்துமைப்பான் நம்பினான்னா தான் அவன் நிம்மதியா தூங்குவான். என் பொண்டாட்டி சரியில்லைங்க நினைச்சிட்டான்னா அவனுக்கு தூக்கம் அன்னையோட போச்சு. அதனால மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லாதவன் அவன் அரை மனுஷன்னு அர்த்தமா? சொல்லு. 63 நாயன்மார்களும் தமிழ்நாட்டுல தான் தோன்றி இருக்காங்க. சரி, ஏன் மற்ற மாநிலங்கள்ல தோன்றும்? யார் சொன்ன தோன்றலன்னு? தின்னன் பரவாயில்ல சொல்றாங்க. தின்னன்ற கண்ணப்ப நாயனார் எங்க தோன்றுனா? தமிழ்நாடு, அது ஆந்திரா தானம்மா. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான். இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பள்ளியில தான் பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும். பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பாரானா, ஆனா யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது. அந்த மாதிரி இங்க ஆசிரியருங்களா இருந்தாங்க மகான்கள். அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்க தோன்றுனாங்க. வடநாட்டுல பெரிய பெரிய மகான் எல்லாம் இருந்தான், ஆனா அவங்களோட போயிட்டாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க, மற்ற நாட்டில் இல்லை. உலகம் ஃபுல்லா ஒரு காலத்திலேயே ஒவ்வொரு மகானும் தோன்றின்னு தான் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு 63 நாயன்மார்
இங்க தோன்றி என்ன சாதிச்சிட்டாங்க? இல்ல அப்படி இல்ல, எல்லா இடமும் தமிழ்நாட்டிலே முழுசா பரப்பு இல்லையம்மா. இஸ்ரேல்ல பிறந்த ஒரே ஒரு இயேசுநாதர் உலகம் முள்ள பரப்பிட்டாரு ஆமா. இல்லையா? அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் முள்ள பரப்பிட்டாரு. நீ 63 பேர் என்ன சாதிச்ச இங்கிருந்து சொல்லுமா? இல்ல இல்ல அந்த அளவுக்கு இங்க அதனால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றிக்கினே இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டையே பட்சின்னுக்கிறோம். வடநாட்டில் பெரிய பெரிய மகான்லாம் இருக்கிறான், யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை. அதனால நம்மளை மட்டும் வசதியா பார்க்க கூடாது, பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம். சில பேர் அப்படிதான் என்னை மட்டும் வசதியா பேசுவாங்க, அது இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால எல்லா ஸ்டேட்லையும் மீராபாய் எந்த ஸ்டேட் பெரிய பக்திமா, துக்காராம் எந்த ஸ்டேட்? எல்லாம் தமிழ்நாடுல வெளியில. தமிழ்நாடு கிடையாது, இதெல்லாம் நம்ம படிச்சது தமிழ்நாட்டில் படிச்சோம். அதனால தமிழ்நாட்டில் தான் நான் ஞானிங்க தோணும். எல்லா ஸ்டேட்லையும் எல்லா நாட்டிலையும் தான். சரி, ஆன்மீகம் உச்சம் அடைந்ததற்கான அடையாளம் என்ன சுவாமி? இருக்க மாட்டான் இல்லைன்னு அர்த்தம். முடியும் போது தான் ஆன்மீகம் உச்சம். அதான உச்சம், அவன் இல்லை அதான் உச்சம். பதஞ்சலியோட யோக முத்திரைக்கும் உங்களோட யோக முத்திரைக்கும் ரெண்டு எல்லாம் ஒண்ணுதான், 4 பேர். பக்தியோட படிநிலைகள் என்னென்ன சுவாமி? வேகபாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர், இவங்க 4 பேரும் இமயத்திலிருந்து வந்தவங்க. அதுல 2 பேர் வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனா எல்லா மகான்களும் ஒரே பொருள் சிவத்தை தான் பேசுனாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 10 ஆசிரியர் ஒரு ஸ்கூல்ல இருப்பான். ஆனா பேர் என்னமோ ஆசிரியர் தான். ஆனா மாணவர்களுக்கு 10 பேரும் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான். ஒரு சிலர் அவ அறிவு கேட்ட மாதிரி பாடம் எடுப்பான், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவனுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க. ஆனா சொன்னது ஒரு விஷயத்தை பத்தி தான். எல்லாரும் மகான்கள், யாரும் தரை குறைவானவன், யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா. மனுஷனுக்குள்ளதான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம். சொல்லு. பக்தியோட படிநிலைகள் என்னென்ன? பக்தியோட படிநிலை தூய்மையா இருக்கணும். அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியா இருக்கணும். அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியா இருக்கணும். அதுதான் பக்தியினுடைய படிநிலை, தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்னா என்ன? கடவுள்கிட்ட போனோம், என் பொண்ணுக்கு 15 வருஷமா கல்யாணம் ஆகாதுக்கு சாமி, அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேறனா வழி சொல்லு. நான் வீடு கட்டின பாதியிலே 5 வருஷமா நிற்குது சாமி, 4 கொளுத்துக்கார அமைச்சு அதை கட்டி கொடு. இது இல்லை தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிர சிலையாண்ட போய் அமைதியா கண்ணு மூடி நிற்கிறது தான் தூய்மையான பக்தி. பேசுறது தூய்மையான பக்தி இல்லை, அது வியாபாரம். யோகத்தோட படிநிலைகள் என்ன? ஞானம். குருவருளும் திருவருளும் பெற என்ன செய்யணும் சுவாமி? குருவருளும் திருவருளும் செய்ய. குருவருள் இல்லைன்னு சொன்னா திருவருள் கிடைக்காது. 3 மார்க்கங்களாகிய கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இந்த காலகட்டத்துக்கு சரியானது எது, ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க. யோக மார்க்கம். ஏன் அது எதனால அந்த மார்க்கம் சிறந்தது? வேற எதுலையுமே உன் மனம் நிக்காது. ஞான நிலைக்கு நீ எடுத்த உடனே போக முடியாது. அதே நேரத்தில் இல்லத்துல கர்ம யோகத்துல இருந்ததுனால உன்னால சரியா ஞானத்தை அடைய முடியாது. அதனால கர்ம யோகத்தில் இருந்துக்குன்னே யோகத்தை பிடிக்கணும். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம்னு 3 நிலை இருக்குது. நம்ம மனிதர்கள் இப்ப வாழ்ந்துன்னு அசுத்தத்துல வாழ்ந்துன்னு. அசுத்தத்துல இருந்து சுத்தத்துக்கு வரணும். சுத்தத்துக்கு வந்தா அதுவே முடிவானா அது முடியல. சுத்தத்துல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும், அதான் அந்த நிலை. சைவ நாற்பாதங்களாகிய கரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி. சரியேனா தெய்வம் இருக்குது. முன்னாடி ஒருத்தன் போய் கல்லை தடிச்சான் தெய்வத்தை, பின்னாடி போறவன் யோசிக்கணும், தெய்வத்தை போய் கல்லை தடிக்கிறேன் அது முட்டாள்தானே இல்லையா, அது உயர்ந்த பொருளாச்சுன்னு யோசிக்கணும். யோசிக்கிறது இல்லை, ஓ இது தெய்வத்தை கல்லை தடிக்கணும் போல பின்னாடி போறணும் ஒரு கல்லை தடிச்சான், அது சரியமா இருக்கும். 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை எப்படி களையலாம் சுவாமி? தர்மத்தால களையலாம். தர்மத்தால மட்டும்தான் களைய முடியும், வேற எதாலையும் களைய முடியாது. பதி, பசு, பாசம் பற்றி உங்கள் கருத்து என்ன சுவாமி? மனுஷனே இப்ப அதில் தான் வாழ்ந்துனுக்கிறான், பதிக்கு வரல. ஆனா பற்று பாசத்தில் தான் வாழ்ந்துனுக்கிறான்.
3 நிலை அது. பதி, பசு, பாசம். அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது. அது பதினா இறைவன் இருக்கிற இடம் இடம் இடம். பசுன்னா உடல், பாசம்னா இதயம். இந்த 3ல தான் மனுஷன் வாழ்ந்துன்னுக்குறான். ஆனா இந்த 3ல வாழ வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? பதியை மறந்துட்டான் இல்லையா? ஆசை பாசம் காமத்துல வாழ்ந்துன்னுக்குறான். அதனால அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாமே போயின்னுக்குறான். இதை மறக்கணும், பாசத்தை இழக்கணும், பசுவியும் பதியும் பிடிக்கணும். பிடிச்சால் இறைவன் அடையலாம். பாசத்தை அறுக்கணும். ராஜஸ்தாமச குணம் எதனால் வருகின்றது? அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலேயே வருது. அது தாய்கிட்ட இருக்குது, தகப்பங்கிட்ட இருக்குது தாமச குணம், ராஜச குணம். அப்போ அது அங்கிருந்தே வருது. அந்த சின்ன விதையா இருந்தது அங்க. இவன் பிறந்த உடனே அதை முளைச்சு பெரிய விருட்சமா மாறி போச்சு. அதனால ராஜசம் இருக்கக்கூடாது, தாமசம் இருக்கக்கூடாது, சாத்வீகம் இருக்கணும். ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசலையும் தாமசத்துக்கும் போயிடுறான். ராஜசம் என்றது என்ன? நான் தான் எல்லாமே, என்னாலதான் முடியும் அப்படின்றது ராஜசம். தாமசம் என்ன? எந்த செயலும் இல்லை, எந்த நேரம் சோம்பேறித்தனம் படுறது தாமசம். சாத்வீகம் என்ன? தனக்கும் நல்லதை செய்துக்கணும், உலகத்துல உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும். அதான் சாத்வீகம். அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதுல வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் நல்லவனா ஊர்ல ஒரு பேர் கிடைக்கணும், அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னா தாமசத்துக்கு வந்துடணும், சாத்வீகத்துக்கு வந்துடணும். தாமசத்துல ராஜசத்துல இருந்து தாண்டிக்கணும். சொல்லும். தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது ஆகாது. ஆகாது. ஏன்னா தகுதியற்றவங்கிட்ட நீ தானம் வாங்கினா உனக்கு பாவம் தெரியுமா? ஏன்னா நீ எப்ப போடுறியோ பாவத்தை போடுற. அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ வாங்கினா தகுதி உள்ளவன் நினைச்சின்னு வாங்குவ, அவன் தகுதி அற்றவனா இருப்பான், அந்த பாவம் உனக்கு வந்து சேரும். எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு வேணா தர்மம் பண்ணலாம். அது தர்மமா இருக்கட்டும், எது ஒண்ணாகட்டும், தகுதி இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ போட்டுடுற. ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும். போட்டுட்டீன்னா அவன் தகுதியான இருக்கட்டும், இல்லன்னா உன்னை விட்டு உன் பாவம் போகும். சொல்லு. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று யாழ்ப்பாணம் நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் ஆடியோட சிறப்பை பாடியிருக்கிறாரு. சரி. இந்த வேளையில கூழ் கொழுக்கட்டை நம்ம படைக்கிறதோட மகிமை என்ன? இது ஆடி மாசம், வெய்ய காலம் முடிஞ்சு ஆடி வந்த உடனே மனுஷனுக்கு பூமி உஷ்ணத்துல இருக்கும். அந்த பூமியில வாழற மனுஷனுக்கெல்லாம் அம்மை வந்துடும். அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை. மாரியம்மாவுக்கு வேற வேலை இல்லாத ஒரு ஊர்ல 10 பேர் இருக்கிறான்னா 5 பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டான் மாரியம்மா. அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமா மாறி அது அம்மையின் பேராய் போச்சது. அப்போ இந்த ஆடியில தான் அந்த அம்மை வரும். இந்த ஆடியில வரும்போது கூழும் குழக்கட்டையும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தணிச்சிடும். அதனால ஆடி மாசம் கூழ ஊத்த வச்சான். அதை என்ன பண்ணா தனியா இதுக்காக ஊத்துறான்னா ஊத்த மாட்டான் மனுஷன். அதனால இது அம்பாளுக்கு ஊத்துறான்னா ஊத்துவான். அதனால இதெல்லாம் சாங்கியமா வச்சிருக்கிறாங்கம்மா. வணக்கம். ஆன்மீகம்ன்றது இல்லறத்தில் இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கும் துறவரத்தில் இருந்து ஆன்மீகமாக நம்ம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்? இல்லறன்னா என்ன, துறவரம்னா என்ன? இல்லறம்ன்றது நம்ம குடும்பத்தோட எல்லாம் இதுவாக இருக்கிறது. துறவரம்ன்றது நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்குது. அதுதான் எங்கள் ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு. எல்லாத்தையும் திறந்துட்டா பணம் தான் இருக்கும். எல்லாம் திறந்தாச்சுன்னா பணம் தானே இருக்கும். எதையும் யாராலையும் திறக்க முடியாது. இது வரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது. பட்டினத்தாரியை நான் துறவின்னு சொல்றதும் கிடையாது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பதார்த்தம் செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு செய்தால் எனக்கு வாய்வு. அதனால் நான் சொல்லுவேன், உருளைக்கிழங்கு இனிமேல் வீட்டில் செய்யாதீங்க, நீ இது துறவா, அதை சாப்பிட்றது இல்லை, துறவா இல்லை, மற்றதை சாப்பிட்டு தானே இருக்கிறான். இது மாதிரி துறவி ரொம்ப பேர் ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறாங்க. நமக்கு வேணும் அந்த வேலை. எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது. எதையோ ஒன்று பிடிச்சின்னு தெரியுவான் ஒருத்தன். எல்லாத்தையும் துறந்தவன் போன வண்டி தான், அதுக்கு எதுவுமே கிடையாது. ஒச்சை நகடம் இங்கே கிடக்கும்.
என்ன துறவின்னு ஒருத்தன் கிடையாது. எதையுமே இருந்த இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியாக போகிறேன் எங்கன்னா போய் உட்காந்துக்கின்னு கடவுளை தேடுறேன்னு முடியுமா? ஒரு போதும் தேட முடியாது. என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போனோம், டீ சாப்பிடும். நான் என் சீடருங்கெல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து போனோம். அந்த டீ கடைக்காரனுக்கு நான் இந்த மாதிரி குருவு 4 எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன்னு தெரியும். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துன்னுக்கிறான். அவங்ககிட்ட சொன்னான் பழுது இவருக்கெல்லாம் குருன்ட்டு. எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நேராக என்கிட்ட வந்தான். சாமி நான் இமயமலைக்கு போகிறேன்னா. போப்பான்னு. நீ இமயமலைக்கு போ, உன் பொண்டாட்டி அவனையாவது இட்டுன்னு போட்டோன்னா. எதுக்குடா இமயமலை போன? என்ன சிவபெருமானி போன வந்தா உட்காந்துங்கிறாரா? லட்சக்கணக்கில் உட்காந்துங்கிறான். அவனே உன்னை கடவுளை பார்க்கல, நீ இமயமலை போனா உன்னை கடவுளை பாபான்னு உன்னை வருஷம் வச்சு கூப்பிட்டுங்கிறாரு. இங்கே ஒதுக்கிற பொண்டாட்டி சோறு போட முடியல, தண்ணி குடும்பத்தை காப்பாற்ற முடியல, ஓடி போடலான்னு ஓடி போற. இது பேருக்கு துறவியா? துறவின்றது இந்த இடத்துல பொண்டாட்டி செத்து போட்டான்னு இருக்கணும்டா. அதான்டா துறவி. ஓடி போறது இல்லை துறவி. எந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மாளிகை இந்த வீடு இருந்ததுன்னா கூட இந்த வீடு எங்களை யாருன்னா ஒன்னா எடுத்துக்கணும். அதான் துறவி. என் புள்ள இருக்குது, இது என் புள்ளன்னு நினைக்காத துறவியா இருக்கணும். அங்கேயே விட்டுட்டு ஓடு போறது துறவியில், அது பயம். அதனால இல்லறத்துல இருந்து சாதிக்கணும். உண்மையா சாதிக்கிறவனுக்கு அதுதான் சரி. ஆனா அந்த போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கீவி மாட்டிக்கின்னு தெருவெல்லாம் இது மாதிரி உத்ராட்சங்கள்லாம் கட்டிக்கின்னு நிறைய உத்ராட்சம் கட்டின உடனே ஒன்றும் சிவபெருமான் அந்த உச்சந்தல்ல உட்காந்து இந்த மாதிரி சில பேர் சுற்றி நிற்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். நான் கடவுள் பக்தருங்க உத்ராட்சம் போட்டுக்கணும். அது ஒரு கொட்டை, மாங்கொட்டை ஒன்று 4 கட்டி விட்டோம்னா இன்னும் நல்ல பெருசு பெருசாக இருக்கும். இதெல்லாம் அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டின்னு தெரிகிற வேலை. நீ போனீன்னா உண்மையா யாருன்னு தெரியக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன யாருமே அடையாளம் தெரியக்கூடாது, நீ மட்டும் தாடி வச்சுக்கிட்ட கொட்டை வச்சுக்கிறியன்னு சொல்லுவேன். கேட்ப இல்லை? இல்லை கேட்ப. மனசில் வருது, அதான் இங்கே சொல்லுத வருது. ஆனால் நான் ஏன் வச்சுக்கிறேன்? நான் இவ்வளோ பேரில் நான் வேறுபட்டு இருக்கணும், அதுக்காக இதை வச்சுக்கிறான். ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுளுக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம், கடவுளுக்கும் கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால கடவுளை எப்பவுமே இருந்த இடத்துல தேடணுமே தவிர ஓடி போய் தேடுறான்னா அவன் குடும்பத்தை நடத்த முடியாது, பயந்து ஓடுறான். 3 விஷயம் தான் இருக்குது. ஒன்று கடன் வாங்கி துண்டு கொடுக்க முடியாது, ஓடி போகணும். இல்லை பொண்டாட்டி புள்ள குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாமல் ஓடி போகணும். இல்லை ஏன்னா கிரிமினல் வேலை செய்யிட்டு ஓடி போகணும். இவன் தான் கடவுளை தேடி ஓடி போறேன்னு ஓடுவான். நல்ல ஆன்மீகவாதி ஓட மாட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா சாமி, தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம எப்படி தர்மம் பண்ணணும், என்ன மாதிரி இருக்குது, அது எனக்கு தேவைப்படும், கற்றுக்கணுன்ட்டு இருக்கிறேன் சாமி. குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கும். சரி. பெரியவங்களுக்கு எல்லாமே அறிவு பின்ன உலகம் என்ன இருக்குது. எப்படி அந்த குழந்தைக்கு மட்டும் அறிவு கம்மியாகுது, பெரியவங்களுக்கு மட்டும் அறிவு ஜாஸ்தியாச்சு? அனுபவம் இருக்கும் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அனுபவம் இருக்காது. இதுதான் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். தர்மம் பண்ணினா அறிவு வளரும். ஓகே சார். தர்மம் பண்ணினா மனம் சுத்தமாக இருக்கும். கர்மம் பண்ணினா மனம் கருத்து போயிடும். கர்மம் பண்ணினா அறிவு மங்கி போயிடும். தான் இதுதான் வித்தியாசம். சாமி இப்போ கர்மம்னா எதுக்கு கர்மம் இதில் வரும்? குழந்தை கால் இல்லாத பொறுக்கும் உனக்கு. இல்லை சாமி, கர்மம் பண்ணுறோன்னு நம்ம எதுன்ட்டு தெரியும்ட்டு சாமி. கர்மம் என்னன்னா எது? இன்னொருத்தனுடைய மனம் துக்கப்படுற மாதிரி நீ நடந்துக்கினா அது கர்மம். சரிங்க சார். இன்னொருத்த மனம் உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுற மாதிரினா அது புண்ணியம். சரிங்க சார். சொல்லு. இப்போ நம்ம தர்மம்னா எந்தெந்த மாதிரி தர்மம் பண்ணணும்? உன்னை எதை ஒன்றாலும் பண்ணலாம். உன்னையே கூட தர்மம் பண்ணலாம் கோவிலுக்கு. சரிங்க சார். தாசிக்குள்ளன்னு ஒன்று இருந்து தெரியுமா? ஆதியில் இல்லை சார் எனக்கு. ஒரு பெண் குழந்தைய ஒரு கோவிலுக்குன்னு விட்டுடுவாங்க. சரிங்க. ஒரு வீட்டில் மாடு வச்சுருப்பான், கோயிலுக்குன்னு விட்டுடுவாங்க. ஒருத்தன் லேண்டு வச்சுருப்பான், கோயிலுக்குன்னு எழுதி வச்சுருப்பான். இதெல்லாம் தர்மத்தில் சேரும். சரிங்க சார். தெரியுமா? அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா தர்மம். அடுத்தவங்ககிட்ட இருந்து உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்தீங்கன்னா கர்மம். இதில் எது ஒன்று நீ செய்துக்கோ. அறுபது வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு. ஆனால் கோவிலுக்கு இந்துக்கள் கரெக்டாக எந்த இப்போ ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த கிராமத்தில் எவ்வளோ சர்ச் கிறிஸ்டினுக்குறான், எவ்வளோ முஸ்லீமுக்குறான் அப்படின்ட்டு அந்த சர்ச்சில் போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லிவிடுவான் இத்தனை கிறிஸ்டின் இந்த ஊரில் இருக்கிறான்ட்டு. அந்த ஊர் மசூதியில் போய் கேட்டீங்கன்னா இவ்வளோ முஸ்லீம் இருக்கிறான். ஒரு இந்து கோயிலில் போய் இங்கே எத்தனை இந்துக்கிறான்னு சொல்ல பார்க்கலாம். கட்டுப்பாடு கிடையாதுமா, இது சுதந்திரம். நீ கும்பிட்டா கும்பிட கும்பல என்னப்போ. ஏன்னா கடவுளை கும்பிடணும்னு இது கட்டாயம் காசு கொடுக்குற இடம் இல்லை.
இல்லை பயம்படுத்துகிற இடமும் கிடையாது. நீ கும்பிட்டா கும்பிடு, கும்பிடலன்னா போ. என்ன கடவுள் வந்து உன்னை எப்போ எந்த எந்த மதத்துலையாவது கடவுள் வந்து என்னை கும்பிடுன்னு சொன்னானா? சொல்லலை. மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கினா அவங்க கட்டுப்பாடாக ஒரு கம்பெனி மாதிரி வச்சுன்னு கட்டாயம் கும்பிட்டாகணும். இங்கேருந்து நீ வேறு மதத்துக்காரர்கிட்ட பேச விடாத. கட்சிக்காரங்கிறான் தெரியுமா? ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் ஃப்ரெண்டு இருந்தா பேசினான்னா இவன் கட்சியை விட்டு எடுத்துருவான். எந்த கோயிலுக்கு வேணா போய் கும்பிடலாம். எந்த கிறிஸ்தவனாவது இந்து கோயில் போவானா? எந்த முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு போவானா? ஆனா இந்துக்கள் எல்லா கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவாங்க. வேளாங்கண்ணி என்ன கோயில்? அம்மன் கோயில் அது. ஆனா அது கிறிஸ்தவ கோயிலை ஆக்கி வச்சுங்கிறாங்க. ஆனா எல்லா இந்துக்களும் அங்கே வேளாங்கண்ணி போய் கும்பிடுவான். பாரிஸில் இருக்கிற சர்ச்சு அந்தோனாரி கோயிலில் எல்லா இந்துக்களும் ரோஜா மாலை வாங்கி போடுவான். நாகூரில் இருக்குது அது என்ன தர்கா? இந்து தர்காவா? எல்லா இந்துக்களும் அந்த தர்காவுக்கு போய் வருவான். ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் இந்து கையெழுத்து கும்பிடுவான். மற்ற ரெண்டு மதத்துக்காரன் அவன் சொல்றது மட்டும்தான் கடவுள், மதம் சொல்றதுதான் கடவுள் இல்லைன்னுவான். அதனால அது ஒரு கட்டாயம் ஜெயிலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி. அது சாட்டை அடி அடிப்பான் வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா. இல்லை நீ எங்கன்னா போய் எங்கன்னா கும்பிடு. அதுலேருந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிச்சு. அந்த கிறிஸ்துவ பொண்ணு இந்த இந்து பையன் இந்துவா மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? இவன் தான் கிறிஸ்துவனா மாறணும். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையெல்லாம் வச்சு அலங்கோலம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இந்து பையன் முஸ்லீமா மாறிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இந்து எங்கேயாவது கிறிஸ்டினை மாத்தனான்னு சொல்லு, ஒரு முஸ்லீம் பொண்ணை மாத்தனான்னு சொல்லு. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழறது அது. இது கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா வாழறது. உலகத்திலேயே சுதந்திரமான மதம் எதுன்னா இந்து மதம் தான். ஓ, ஆன்மீக தேடல வந்து இந்து மதத்துல தானே. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்மீகத்தில் எத்தனை பேர் இந்து மதத்தில் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? எத்தனை பேர் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? ரமண மகான் இருந்தாரு. அங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவ மதக்காரெல்லாம் போய் அவர் இருவாட்சி கொகையில் உட்காந்து தியானம் பண்றான். நம்ம இந்துக்கள் உட்காந்து துண்டு பீடி வச்சுங்கிறான். அதனால இந்துக்கள் என்ன போய் சாமி கும்பிட்றாங்க ஒஸ்தின்னு நினச்சிக்காத. கிறிஸ்துவம் எல்லாம் கேவலமான நினச்சிக்காத. முஸ்லீம் எல்லாம் எல்லாத்துலேயும் அயோக்கியம் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் யோகியனும் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் கெட்டவன் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் நல்லவனும் இருக்கிறான். ஆனால் மதம்ன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கடவுள். மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள். மதம்ன்றது கட்சி மாதிரி. கடவுள் இருந்தது இந்த எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. மனுஷன் கட்டுப்பட்டவன். அப்போ சோதனைகளை நம்மளால் தவிர்த்திலாம் எங்கேயும் ஓட முடியாது. இதுதான் பூமி. இந்த பூமியை விட்டா இந்த உயிர்கள் வாழறதுக்கு, இந்த மனுஷனை வாழறதுக்கு வேற ஒரு ஒரு இடம் இந்த உலகத்தில் இறைவன் படைக்கலை. இதுதான் ஒரே ஒரு தான். இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், வேற ஒரு இடம் எதுவும் இல்லை. அப்போது இங்கே நாம் எப்படி வாழறோன்றதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலையும் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கலாம். உதாரணம் ரெண்டு விதமாக இருக்கும். எப்படி இருக்கும்? வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்னு இருக்கணும். இவனை மாதிரிலாம் நம்ம வாழவே கூடாதுன்னு இருக்கணும். ரெண்டு உதாரணம், ரெண்டு விஷயங்களே எப்பவுமே ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும். வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும். இன்பம்னு ஒன்று இருந்தால் துன்பம்னு ஒன்று வரும். நாம் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும். எனக்கு இன்பந்தான் வேணும்னு இன்பத்தை தேடி ஓடினால் அதோட முடிவான பலனான துன்பத்தையும் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாங்க? எனக்கு இன்பமும் வேணாம், துன்பமும் வேணாம், நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை சொல்லி இறைவா அப்படின்னு நீ வேண்டிக்கன்னு இறைவன்கிட்ட என்ன சொன்னாங்க? நீ எதையும் கேட்காத, அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் இறைவன்கிட்ட கேளு. உன் மனசு என்னைக்கு அமைதியாகுதோ, என்னைக்கு சஞ்சலம் இல்லாமல் இருக்குதோ, அன்னைக்கு இறைவனை நீ வேண்ட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா உனக்குள்ளே இறைவன் வந்தால் மட்டும்தான் நீ அமைதியாக இருப்ப, நீ நிம்மதியாக இருப்ப, உன் வார்த்தையில் தெளிவு இருக்கும். எப்போ இருக்கும்? உன் மனம் என்ற அந்த கோயிலில் இறைவன்றவன் வந்து குடிகொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம். ஔவையாருக்கும் இன்னொரு புலவருக்கும் ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தில் புலவருக்கு ஔவையார் மேலே பெரும் கடும் கோபம். நாமளும் தான் புலவர், எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம், எவ்வளவோ பாடல்கள்லாம் எழுதுகிறோம், நமக்கு எல்லா புலமையும் இருக்குது. ஆனால்
நம்மளை யாரும் அங்கீகாரமே கொடுக்க மாட்றாங்க. நானும் தலையால் தண்ணி குடிக்கிறேன், ஊரே நம்ப மாட்டேங்குது. எல்லா முயற்சியும் எடுக்கிறேன், யாரும் மதிக்க மாட்றாங்க. ஆனால் இந்த பொம்பளை யார், அவையாரை பற்றி சொல்கிறாங்க, இந்த பொம்பளை எங்கே போனாலும் சிறப்பு கொடுக்குறாங்க, எங்கே போனாலும் அவங்களுக்கு தேவையான அந்த பெருமை கிடைக்குது. நமக்கு கிடைக்காத விஷயம் ஒன்றுமே பண்ணாமல் இந்த அம்மா அடி எடுத்து வச்சாலே எல்லாரும் அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்களே அப்படின்னு அந்த கோபம் என்ன பண்ணுது, அந்த புலவரோட மனசில் வெளிப்படுது. நாம் எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்காத அந்த மரியாதை அந்த அம்மா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வந்து அழகாக மரியாதைலாம் வாங்கி போகிறாங்களே. கடும் கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவை இன்னைக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று எழுதுறாரு. என்ன பாடல்? ஒற்றைக்கால் பந்தலடி, 3 இதழடி, அது என்னடி நீ சொல்லடி. பாடி போடின்னு கூப்பிட்ட உடனே அந்த புலவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவையார இன்னைக்கு சபையில் அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு. யாருக்கு சந்தோஷம்? மனசு வா சந்தோஷமாகி போச்சு. எந்த சபையில் அவையாருக்கு மரியாதை கிடைச்சா அதே சபையில் அவையாரை அவமானப்படுத்திட்டோன்னு ஒரு நினப்பு. அப்போ அவையார் எதில் நிற்கிறாங்க. அவையார் யார்? யாரும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவையாருக்கு இதை கேட்ட உடனே பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சரிப்பா பதில் சொல்கிறேன்பா, அந்த கீரை என்ன நான் சொல்லிடுறேன். 8.25 லட்சணமே, யமனேறும் வாகனமே, கூரையில்லா வீடு, குட்டிச்சோறு. யாரையடா கேட்கிறாய், அது ஆரைக்கீரையடா. பதில் சொல்லிட்டாங்களா? 8.25 லட்சணமே, யமனேறும் வாகனமே, கூரையில்லா வீடு, குட்டி சோறு. இறைவன் இல்லாத வீடு ஔவையார் சொன்ன இந்த 4 வரிக்குள்ள அடங்கும். எந்தெந்த வரிக்குள்ள அடங்கும்? கூரை இல்லா வீடு, 8.25 லட்சணமே, யமனேறும் வாகனமே, கூரை இல்லா வீடு, குட்டிச்சுவரு. இறைவன் இல்லாத மனம் இந்த 4 நிலையில நின்று பரிதவிக்கும். எப்படி சாமி இருக்கான் இறைவன் இல்லாத மனம்? இந்த 4 பொருள் இருந்தா நமக்கு பார்க்க சகிக்குமா? முகம் சுழிப்போம். கூரையில்லா வீட்டில் போய் யார் உக்காந்துப்பா? குட்டி சோறு மேலே யார் உக்காந்துப்பா? உருப்படாத கூட்டம்லாம் அங்கே தான் போய் உக்காந்துக்கும். நல்ல கூட்டம்லாம் வேற இடத்துல உக்காந்துக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம மனம் அந்த மாதிரி ஆகக்கூடாது. எது வச்சு இயங்குது? மூச்சா இல்லை எது வச்சு இயங்குது சாமி? நீ எதனா ஆராய்ச்சி பண்ணியா? செத்தவனுக்கும் சாகாதவங்களுக்கும் எது எது எந்த அடையாளம்? உயிர், மூச்சு. மூச்சு தான் அடையாளம். உயிராக இருக்கிறவங்களுக்கும் செத்தவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். எல்லா பொருளும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, ஆனால் மூச்சு இல்லை. அப்போ நீ யார்? எதுவாக இருக்கிற? மூச்சாதான் சாமி இருக்கிற. ஏன் நீ மூச்சாகிறனா? மூச்சாதான் உள்ள வந்த. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கருவில் அழகாக ஒரு மண்பாண்டத்தை செஞ்சு வச்சிட்டாங்க. மண்பாண்டம், அதுக்கு பேர் என்னது? பெரியவங்க என்ன சொன்னாங்க? சித்தர்லாம் டேய் அது பிண்டம்டா. பிண்டம் ஏன் சொன்னாங்க? உயிர் இல்லை. உயிர்னு எதை சொன்னாங்க? அது சுவாசம் பண்ணலை. அப்போ அது எப்படி வளர்ந்தது? அம்மாவோட சுவாசத்தில் வளர்ந்தது. சுயமா அந்த பிண்டம் சுவாசிக்கலை, சுயமா சிந்திச்சா அதுக்கு பேர் பிண்டம் இல்லை. எது வரைக்கும்? அம்மாவோட கருவறையில் இருக்கிற அந்த நொடி வரைக்கும். அம்மாவோட கருவறையிலேருந்து வெளியே வந்தோடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு? தொப்புள் கொடியை கட் பண்ணி ஒரு தட்டு தட்டின உடனே நம்ம அப்படி வந்த உடனே போன பாரு. எப்படி உள்ளே போன? மூச்சா உள்ளே போன. அப்போ நீ யாரு? நீ எதுவாக இருக்கிற? மூச்சு தான் நீயா இருக்கிற. நீ தான் மூச்சா இருக்குது. அதை உயிருன்றாங்க, அதை ஆன்மான்றாங்க, அதை விதவிதமாக பேர் சொல்கிறாங்க. இறைவன் கூட சொல்லலாம். ஐயா சொல்வார், டேய் இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்லாத. இறைவன் இல்லைன்னா நீ இல்லை. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்? அவனும் கூட மூச்சாக தான் இருக்கிறான். இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம இறைவனை பற்றி பேச முடியுமா? அப்போ யார் பேசுறது? அவனே மூச்சா இருந்துக்குன்னு அவனை பற்றி அவன் பேசிக்கிறான். இப்படிதான் ஐயா சொல்கிறாரு.
அப்போ எல்லா பொருளுக்கும் அடிப்படையான தேவை இந்த மூச்சு காற்று மட்டும்தான். புரியுதா? ஓகே சார். அதனால் மட்டும்தான் சித்தனாக இருந்தாலும் சரி, புத்தனாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள், உன்னை நீ அறியணும்னா உன் மூச்சை பிடி முதல்ல. ஓகே சார். புரியுதா? அதுதான் சந்தோஷம். இன்னொரு கேள்வி சாமி. கேளு. இப்போ ஒரு மனுஷன் பிறப்பு இறப்பு எடுக்கிறதுக்கான மூல காரணம் வந்து கர்மா தான். அவன் செஞ்ச பாவ புண்ணியம் ஏற்ற மாதிரி தான் சாமி பிறப்பு இறப்பு இருக்கும். இப்போ அந்த பாவம் புண்ணியமோ நம்பர் 1ல இருந்துச்சுனால பிரச்சனை. ஏன்னா நம்ம அனுபவிச்சு நம்ம வந்து சோர்ந்து போடுவோம், நிம்மதி இருக்காது. அதே மாதிரி பாவமும் இருந்தாலும் நம்ம ரொம்ப துன்பப்படுவோம். இப்போ பாவமோ புண்ணியமோ 0 இல்லை, அதான் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? என்ன ஆகுமா? முதல்ல பேலன்ஸ் ஆகுமா? ஆகாது. ஆனால் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லிக்கிறாங்க, டேய் முருங்கை துண்ணா குன்றும் மாளணும். உட்காந்து இந்த வேலை அப்பா அம்மாலாம் சேர்த்து வச்சுருவாங்க. அப்பா அம்மாலாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சொத்து இலக்க எக்கச்சக்கமாகுது, நான் எதுக்கு வேலை வெட்டிக்கு போனான், உக்காஞ்சி சாப்பிடுவான். எதுவுமே இல்லாதவன் வேலை வெட்டின்னு ஓடுறான், அவன் காசு ஓணும் தேவைக்குது, எனக்கு தான் எல்லாமே இருக்குது, உக்காஞ்சி சாப்பிட்றேன். உக்காஞ்சி சாப்பிட்டா ஒரு மலையை கூட சாப்பிட்றலாம். இதுதான் பழமொழி சாமி. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, வேலை வெட்டி செய்யாமல் உக்காந்துருந்தா எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் காலி பண்ணுற மாதிரி, செயல் இல்லாமல் நீ உக்காந்துருந்தா உன் கர்மாவெல்லாம் காலி பண்ணிவிடுவடா. புரியுதா? அதுதான் சாமி. இந்த சும்மா உக்காந்துக்கிற கலை யாரால சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏற்கனவே சும்மா உக்காந்துனால தான் சொல்ல முடியும். நாய் மாதிரி ஓடி நாய் மாதிரி மூச்சு வாங்கிக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆசையில் அழகிற மனுஷனால சொல்ல முடியுமா? இருக்கிறது போதாது எல்லாமே எனக்கு ஓணுன்னு சொல்ற மனுஷனால சொல்ல முடியுமா? எதுவுமே வேணாடான்னு தூக்கி போட்ட ஒரு மனுஷனால தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். புரியுதா? இறைவனே தான் பண்றான், எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான். எனக்கு சம்மந்தம் இல்லை நான் உக்காந்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு சம்மந்தம் இல்லை அங்கே ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு. ஆனா எதையுமே செய்யாதவன்லாம் எல்லாமே எனக்கு ஒண்ணுன்னு ஆடுறான். புரியுதா சொல்றது? இதுதான் சாமி மனுஷன். மனுஷனுக்கும் மகானுக்குமான வித்தியாசம் இதுதான். தன்னோட உழைப்பு இந்த உலகத்துக்கு பயன்படணும், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அது நிலைச்சு நிற்கணும்னு போகிற வழி மகான் வழி. என்னைக்கு யார் ஏமாறுவான், என்னைக்கு எங்க ஏமாறுவான்னு பார்த்து பார்த்து ஆட்டைய போகிறோன்னு நினைக்கிறவன் சராசரி மனுஷனை விட கீழ்நிலைக்கு போய் சேர்ந்துருவான். சரிங்களா?